நான் உங்கள் சரவணன். இது உங்கள் யூனிஃபைட் டீச். வாங்க பாடத்துக்கு போகலாம். 10ஆம் வகுப்பு அறிவியல், அலகு 17, தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம். 17.9 மாதவிடாய் சுழற்சி, அண்டம் விடுபடுதல். நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 17.9 மாதவிடாய் சுழற்சி, அண்டம் விடுபடுதல். பெண்களின் வாழ்வில் இனப்பெருக்க காலத்தில் நிகழும் சுழற்சி முறையிலான கால ஒழுங்கு மாற்றமே மாதவிடாய் சுழற்சி எனப்படும். அதாவது சுழற்சி முறையிலான அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப நிகழ்வது. ஒரு நிகழ்வு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறை திரும்ப திரும்ப நிகழக்கூடிய நிகழ்வு என்பதால் சுழற்சி முறையிலான கால ஒழுங்கு மாற்றமே மாதவிடாய் சுழற்சி அப்படிம்போம். பெண்களில் மாதவிடாய் சுழற்சியானது 11 வயது முதல் 13 வயதுக்குள் ஆரம்பிக்கும் நிலை பூப்படைதல் எனவும், ஆங்கிலத்தில் மெனார்கி எனவும், 48 வயது முதல் 50 வயதிற்குள் முடிவடையும் நிலை மாதவிடைவு, ஆங்கிலத்தில் மெனோபாஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. மாதவிடாய் சுழற்சியை உள்ளடக்கிய 4 நிலைகளாவன அப்படிங்கிறாங்க. அதாவது மாதவிடாய் சுழற்சிங்கிற அந்த சைக்கிள் இருக்கு இல்லையா, அது 4 நிலைகளாக நிகழ்கிறது. அது என்னென்ன அப்படின்னா, 1 மாதவிடாய் அல்லது அழிவு நிலை. இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இதுதான் 1. இது மாதவிடாய் அல்லது அழிவு நிலை அப்படிங்கிறாங்க. அதாவது பெண்களின் பிறப்புறுப்பிலிருந்து இரத்தம் வெளியேறுவது. 2 பாலிகுலார் அல்லது பெருக்க நிலை அப்படிங்கிறாங்க. பாலிகுலார் அல்லது பெருக்க நிலைனா அண்டமானது அண்டகத்தில் பெருக்கக்கூடிய அந்த பெருக்க நிலை இருக்குப்பா, டெவலப்மெண்ட். இதுதான் பாலிகுலார் அல்லது பெருக்க நிலை எனப்படுகிறது. 3 அண்டம் விடுபடும் நிலை. அதாவது அண்டகத்தில் அண்டமானது பெருக்கமடைந்த பின்பு அண்டகத்தை விட்டு விடுபடும் நிலை, அதாவது கர்ப்பப்பை கருப்பைக்குள் செல்லக்கூடிய நிலை. இதுதான் அண்டம் விடுபடும் நிலை அப்படின்னு சொல்றது. அடுத்தது லூட்டியல் அல்லது உற்பத்தி நிலை. அதாவது அந்த விடுபட்ட அண்டமானது கர்ப்பப்பையை நோக்கி நகர்ந்து கர்ப்பப்பைக்குள் விடுபடுகிறது, கர்ப்பப்பைக்குள் சென்றடைகிறது. இதுதான் லூட்டியல் அல்லது உற்பத்தி நிலை அப்படின்னு சொல்றாங்க. லூட்டியல் அல்லது உற்பத்தி நிலை. இந்த 4 நிலைகள் தான் மாதவிடாய் சுழற்சியை உள்ளடக்கியுள்ள 4 நிலைகளாக உள்ளன. அண்டகம் மற்றும் கருப்பையில் இந்நிகழ்வானது ஒரே நேரத்தில் ஒத்திசைவாக நடைபெறுகிறது. அதாவது இந்த பீரியடு, அந்த மாதவிடாய் இருக்கு இல்லையா, அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு ஒத்திசைவாக நிகழ்கிறது. ஏன்னு கேட்டாக்க திடீர்னு உருவாகி திடீர்னு போறதல்ல, ஒரே குறிப்பிட்ட நேரம் டக்குன்னு ஒரே நேரத்தில் நடக்கிறதில்ல. ஒரு பக்கம் மாதவிடாய் நிகழும்போது இந்த பக்கம் உற்பத்தி ஒரு பக்கம் ஆகும், அண்டம் விடுபடுதல் ஒரு காலகட்டத்தில் அண்டம் விடுபடுதல் நடக்கும். அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு இடையில ஒத்திசைவாக ஒரே நேரத்துக்குள்ள அங்கங்க என்னென்ன நிகழ்வு நடக்கணுமோ அந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். அதன்படி அண்டகம் மற்றும் கருப்பையில் இந்நிகழ்வானது, இந்த ரெண்டுத்திலையும் அந்த நிகழ்வு, குறிப்பிட்ட அந்த 4 நிலை நிகழ்வானது ஒரே நேரத்தில் ஒத்திசைவாக நடைபெறுகிறது. பிட்யூட்டரி ஹார்மோன், அதாவது LH and FSH அப்படிங்கிறத அந்த ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த கொனட்டோட்ரோபின் காமனு, அதனுடைய ஹார்மோன்ஸ் 2 லூட்டினைசி ஹார்மோனு, பாலிக்கில் செல்களை தூண்டும் ஹார்மோன், அதை தான் LH and FSH அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஹார்மோனும் மற்றும் அண்டகத்தின் ஹார்மோன்கள் அது என்னன்னா ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டிரான், அது ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இந்த மொத்தம் 4 ஹார்மோன்கள் வருது. இந்த ஹார்மோன்கள் அண்டகம் மற்றும் கருப்பையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை
தூண்டுகின்றன. அதாவது நம்ம மேலே பார்த்தோம் அந்த 4 நிலைகள் இருக்கு இல்லையா, இந்த 4 நிலைகள் தான் அண்டகம் மற்றும் கருப்பையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படி சொல்றது. இந்த மாற்றங்களை இந்த மேற்குறிப்பிட்ட அந்த ஹார்மோன்கள் தூண்டுகின்றன. அடுத்த வீடியோவில் 17.10 கருவுறுதல் முதலான கருவின் வளர்ச்சி பற்றி தெளிவாக காணலாம். இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.